உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், ரிஷப ராசிக்கு எந்த ஏஜுக்கு மேலே, அதாவது எந்த வயதுக்கு மேலே இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள் வரும்? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி. ரிஷபராசிக்கு அதிபதி யார் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். ரிஷபராசியில் எந்த கிரகம் உச்சம் பெறுதுன்னா சந்திர பகவான் உச்சம் பெறுறார். ஓகே. நம்ம ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரோகிணி நட்சத்திரம், அதுக்கடுத்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசியில் இருக்குது, அதுக்கடுத்து மிதுன ராசியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு எதிர்கால திட்டங்கள், எதிர்கால லைஃப்பில் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்களே பார்த்திங்கன்னா குறைஞ்சி 32 வயசுக்கு அப்புறம் தான் ஏற்படுது. 32 வயசு வரையும் பொதுவாகவே, அதாவது ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 32 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையுடைய அனுபவ பாடங்களை புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய யோகங்கள் வரும். ஆனால் எல்லா யோகங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கர்ணன் எப்படி நம்ம கூட இருக்க படைத்தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்காக தன்னுடைய இதயத்தை கிழித்து கொடுத்தாரோ, அதே மாதிரி இவங்க இருக்கிற எல்லாத்தையுமே தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுத்துட்டு வள்ளலாகவே வாழக்கூடிய நம்மளுடைய செயல்பாடு நம்முடைய ரிஷபராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இதில் ரிஷபத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால தான் அடிமேல் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே கேளுங்களேன், ரிஷபராசிக்காரங்க சோகமாக இருந்து பார்த்ததே முடியாது. சோகமாக இருக்கவே மாட்டாங்க. எப்படின்னா வெளிப்படையாக சோகமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்க கூட உள்ள இன்வால்மெண்ட்டாக யார் பழகுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய சூட்சம் தெரியும். ஓ, எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் இவ்வளோ தூரம் ஈஸியாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என்னால் இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாது யார் சாமி அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய நபர் தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. கிட்டத்தட்ட இந்த ரிஷபராசியில் பிறந்த நம்மளுடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை கூட பழகிற நட்பாக இருக்கட்டும், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்காரணத்தை கொண்டு இந்த புளிய மரத்தில் பிடிச்சி தொங்குனா எப்படி கீழே விழ மாட்டேன், நான் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பேன்னு ஒரு ஆசை வருமோ, அதே மாதிரி தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையாக இருக்கட்டும், அந்த தொழிலாக இருக்கட்டும், அல்லது நபராக இருக்கட்டும், எவ்வளோ தான் இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. சலிக்காமல் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு காட்டிட்டாங்க, சின்னதாக எனக்கு ஒரு பாசம் காட்டிட்டாங்க, அதனாலயாச்சும் நான் அங்கே இருப்பேன், எனக்கு உயிருக்கு உயிராக நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் நம்மளுடைய கிருத்திகை நட்சத்திர காலத்தில், அது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களோட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோ, நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த முதலாளியாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குற மேனேஜராக இருக்கட்டும், யாருனாலும் கவலைப்படவே தேவையில்ல அந்த வேலையை பற்றி. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர், நம்பிக்கைக்கு உரிய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இது இவங்களுடைய இயல்பான தன்மை. இவங்களுக்கு நகைச்சுவை என்பது எளிதாக வந்துடும். அதாவது அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அப்படியே சூப்பராக இயல்பாக விறுவிறுன்னு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீ மைண்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசைக்கு போய் எங்கே சிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் மாட்டிடுவாங்க. பொதுவாகவே மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டாலே இவங்கள மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய
ஒரு எளிமையான ஒரு செயல்பாடு. அதாவது எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, நான் வந்து குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அங்கே தான் சந்திரன் என்ன பண்ணுறாரு, உச்சம் பெறுறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை பார்த்ததுனால தாய் போல் மாறக்கூடிய குணமும் குழந்தை போல் மாறக்கூடிய குணமும் நம்முடைய ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 27 வயசுல இருந்தது இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகும். 27 வயதுலேருந்து இவங்க ஒரு அங்கீகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராஜ யோகத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதுக்கடுத்து மிருகசீஷம். இந்த மிருகசீஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் ஒரு வடிவேல் சார் சொல்லுவார்ல, நம்மளுடைய பேய்களுக்கெல்லாம் பிடிச்ச நட்சத்திரம், மனிதனுக்கு பிடிப்பதை விட பேய்களுக்கும் பிடித்த நட்சத்திரமாக மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே இருப்பாங்க. ஸோ நீ மனுஷனுக்கு மட்டும் தான் இவங்கெல்லாம் பிடிக்கும், என்னை பேய்களுக்கும் பிடிக்கியா அப்படிங்கிற மாதிரி. சார் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக பேய் பிடிச்சிடுமோ? பேய் பிடிக்காதுங்க, பேய்களுக்கு இவங்க பிடிக்கும். ரொம்ப பாசக்காரங்க, இவங்க கோபம் இருக்கும், கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டவர்கள் தான் பேய்களுக்கும் பிடிக்கும் ஒரு நட்சத்திரம். ஆமாம், மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக் இருக்குது. அந்த டயலாக் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். இவங்க ஒரு எதையுமே வந்து ஸ்லோவாலாம் செய்ய மாட்டாங்க, படப்படம் செய்யணும். எதனாலும் சரி, இப்போ கூட நான் முடிச்சுட்டு போகிறேன், அந்த அடுத்து என் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தின் தன்மையில் இயங்குவாங்க. வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கோபம் இருக்கும், பட்டு கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல சரியான அர்த்தமுள்ள கோபமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள்ட்ட சும்மா அப்படியே ஜாலரை அடிச்சுட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு குறைந்தது 29 வயதிலிருந்து இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்க ஆரம்பித்து 38 வயசுக்குள்ளே இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நம்முடைய ரிஷபராசியில் பிறந்த மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு உறுதியாக உண்டு. சார் ஆனால் 29லேருந்து 38 அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களா சார் அந்த 9 வருஷம்? இல்லை, இந்த கிட்டத்தட்ட அந்த இயர்க்குள்ளே இவங்க ஸ்டாண்டர்டாக உருவாகிடுவாங்க. ஆமாம், ஏன்னா இவங்க முன்னேறினதை பல பேருக்கு பிடிக்காதே, அதெல்லாம் உடச்சி இவங்க முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபைன் சார். சார் அப்போ இவங்களுக்கு வந்து ஏதாவது பரிகார தலங்கள் இல்லை இவங்க ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டிய வழிபாடுகள் இருக்கா சார்? பொதுவாகவே வந்து நம்ம ரிஷபராசியில் பிறந்த நம்மளுடைய 3 நட்சத்திர அன்பர்களுமே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சாந்தமான குணமுள்ள அம்மன் கோயிலில் போய், முத்துமாரியம்மன், மாரியம்மன் கோயிலில் போய் மனசார திங்கக்கிழமை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அற்புதமாக நிறைவேறும். இவங்களுக்கு அம்மனுடைய அருள் கிடைக்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். திங்கக்கிழமை அவங்க கூட அம்மா இருக்காங்க, அவங்க பெற்ற தாய் இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்கன்னா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இவங்களோட லைஃப்பில் அற்புதமான மாற்றங்களை உறுதியாக பெறும். சார் இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஆமாம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20-30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க.
ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.